தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. மறுபடியுமாக அவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்த அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பு நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான தெய்வீக ஆராதனையின் பரிசுத்தமான மணித்துளிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படவும், உம்முடைய திரு கரத்தினால் உம்முடைய வார்த்தைகள் எழுதப்படவும், அதை பெற்ற நாங்கள் அதை அப்பியாசிக்கக்கூடிய அளவில் எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் அதை என்னாலும் காத்து கொள்ளும்படியான ஒரு திடமான நிலையில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக உங்களுடைய திரு கரத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். ஆவியானவர் தாவே எங்களுடைய உள்ளங்களை தொடவும், எங்களுடைய உள்ளங்களில் பேசவும், நாங்கள் காத்திருக்கக்கூடிய இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமான ஒரு நேரமாக ஆக்கப்படவும் எங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக உடைய பாத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். சவுல் ராஜாவினுடைய 2ஆம் வருட ஆளுகை. அவனுக்கு ஒரு மகா பெரிய பொறுப்பு காத்திருந்தது. பெலிஸ்தியருடைய கரத்தில் இருந்து இஸ்ரவேலர்களை காக்கும்படியான ஒரு பொறுப்பு. இஸ்ரேல் ராஜ்யத்திற்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி, எந்த நேரத்திலும் படை காத்திருக்கக்கூடிய நிலையில், ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவனிடத்தில் படை இல்லை. தேசத்தில் ஏற்படக்கூடிய பேர் இடர்களின் பொழுது அவற்றை கவனித்துக் கொள்வதற்காக மிலிஷியா என்று அழைக்கக்கூடிய ஒரு படை, ஒரு குழு அவனுக்கு இருந்தது. அது தவிர அவனுக்கு போர் இடுவதற்கென்று படை இல்லாதிருந்தது. அவனிடம் இருந்த 3000 வீரர்களில் தன்னிடம் 2000 வீரர்களை அவன் வைத்து 1000 வீரர்களை யோனாத்தானிடம் கொடுத்திருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக அந்த அபிஷேக ஆராதனையில் அவன் தன்னை உட்படுத்தி தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய ஒரு சில சடங்குகளை இவன் செய்ததினால் வேதம் என்ன சொல்லுகின்றது? அவனில் இருந்த படை வீரர்கள் அநேகர் விலகிச் சென்றார்கள். இஸ்ரவேலுடைய பாளையத்தில் இவர்கள் இருக்கும் பொழுது பெலிஸ்தியருடைய தானயத்தில் 30,000 ரதங்களும் 6,000 குதிரை வீரர்களும் கடற்கரை மண்டலத்தினையான ஜனங்களும் அங்கு இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு அரசனுக்கு எதிராக போட்டியாக நின்று கொண்டிருந்தார்கள். 30,000 சாரியட்ஸ், ரதங்கள், 6,000 ஹார்ஸ்மென், யுத்த வீரர்கள், கிரேட் மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், அநேக ஜனங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் திரள் அவர்கள் பக்கமாக இருந்தது. மலைப்பாங்கான ஒரு பகுதி, மிக்ரோன் என்று அழைக்கக்கூடிய மலைப்பாங்கான ஒரு பகுதி. ஒரு பக்கத்தில் இஸ்ரவேலர்கள் 600 வீரர்களை கொண்ட ஒரு குழு அங்கு நின்று கொண்டிருக்கின்றது. மறுபக்கத்தில் பெலிஸ்தியர்கள். இந்த சவுலுக்கு எப்படி
நாம் அவர்களை மேற்கொள்ள போகின்றோம் என்ற எந்த யுத்த திட்டத்தையும் அவன் வகுக்காதிருந்தான். ஏனென்றால் அவனிடத்தில் இருந்த படை வீரர்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டார்கள். தன்னால் சமாளிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் சவுல் அங்கு மிகவும் ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, பாளையத்தில் இவர்கள் 600 பேர்களோடு இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தானயத்தில் பெரும் திரளாக அமலேக்கியர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பாளையத்திலிருந்து தானயத்தை அவர்கள் பார்த்தார்கள். இங்கு யோனத்தன் தன்னோடு இருக்கக்கூடிய 600 வீரர்களை அவன் வைத்து கொண்டு எப்படியாகிலும் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, சூழ்நிலை ஒத்துவராத ஒரு காரணத்தினால் அவன் என்ன செய்கிறான், ஒரு வீரனிடத்தில் போய் பேசுகிறான். ஒரே வீரன். அந்த வீரனிடத்தில் அவன் என்ன சொல்லுகின்றான், நாம் எழுந்து செல்வோம். பாளையத்திலிருந்து தானயத்தை பார்த்த அவன், from the camp of Israel he saw the garrison, the powerful Philistines, பெலிஸ்தியர்கள். பாளையத்தில் அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒரே ஒரு நபர். அவன் யோனத்தானுடைய ஆயுததாரி, ஆர்ம்டு மேன். இந்த யோனத்தன் அவனை அழைத்து தான் என்ன செய்ய போகின்றேன் என்பதனை அவனுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த ஆயுததாரியினுடைய கரத்தில் ஆயுதம் இல்லை. ஆயுதமில்லாத ஒரு ஆயுததாரி. வெகுண்டி எழுந்த யோனத்தானுக்கு தன் அருகில் நிற்கக்கூடிய அந்த ஒரு ஆயுததாரி ஒரு பெரிய பலமாக அவன் கருதினான். அவனை நோக்கி, come let us go over unto the garrison of uncircumcised, விருத்தசேதனம் இல்லாத அந்த பலத்த படையோடு, அந்த பெலிஸ்தியர்களோடு நாம் போரிட செல்வோம் வா என்றான். பாளையத்தில் தன்னோடு நின்ற அவனை, எழும்பு, தானயத்திற்கு செல்வோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் செல்வோம். பாளையத்திலிருந்து அவனுக்கு தானயத்தை அவர் காட்டினான். தானயம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பலம் பொருந்தியதாக இருக்கின்றது என்ற போதிலும் அவனுடைய மனதில் யார் அவனை அழைத்தாரோ அவரை அவன் நினைவு கூர்ந்தவனாக, இந்த வெற்றி என்னுடையது, இந்த வெற்றியை தேவன் என்னுடைய கரத்தில் கொடுப்பார். தானயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எவ்வளவு பலம் பெரிதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, வெற்றியை தேவன் என் கரத்தில் கொடுப்பார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நம்மை எழும்பி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கின்றார். இந்த திருச்சபையை, இந்த மீதியான திருச்சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாட்களில் தேவன் தனக்கென்று அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய இந்த திருச்சபையை பார்த்து, நீங்கள் எழுந்து மேற்கொள்ளுங்கள். தானயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள், எவ்வளவு பலன் பெரியதாக இந்த உலகம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எழும்பி மேற்கொள்ளுங்கள். எழும்பி மேற்கொள்வோம் என எழுந்து அவர்கள் சுற்றி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 3 தடைகள். There were 3 challenges. தடைகள், obstacles.
பாளையத்திலிருந்து தானியத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய அந்த வழியில், அவர்கள் செல்ல வேண்டும் என்று எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியில் 3 தடைகள். என்ன தடை? முதலாவது தடை ரூட், த ரூட். இரண்டாவது தடை their strength. மூன்றாவது தடை their strategy. அவர்களுக்கு முதலாவது இருந்த தடை, எந்த வழியாக நாம் இப்பொழுது செல்வது. இரண்டாவது அவர்கள் சந்தித்த ஒரு சவால், எந்த பலத்தோடு நாங்கள் செல்வது. மூன்றாவது அவர்களுக்கு முன்பதாக நின்ற அந்த சவால், எந்த யுத்த யுக்தியோடே நாங்கள் செல்வது. யோனத்தானுக்கு முன்பதாக ஒரு பக்கத்தில் தடை இருந்துச்சு, இன்னொரு பக்கத்தில் எப்படியாகிலும் நாம் தேவனுடைய சொற்படி அந்த தானியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் தடை இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம். எதையாவது செய்து அந்த தானியத்தை நான் மேற்கொள்ள வேண்டும், எதையாவது செய்து. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய பாதை, ரூட், அந்த பாதையின் இரு மருங்கே அவர்கள் பார்க்கின்றார்கள் செங்குத்தான மலை, பாறைகள் நிறைந்த மலை. ஒன்று இந்த பக்கத்திலும் மற்றொன்று அடுத்த பக்கத்திலுமாக வியாபித்து நின்றது. போசேஸ் வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் தெற்கே சேனேவுக்கு கிபியாவுக்கு எதிராகவும் அது வளர்ந்து எழும்பி நின்றது. A steep rock. ஒருவன் ஏறி செல்ல முடியாத நிலையில் அது செங்குத்தாக எழுந்து நின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது தடை பாதை. பாதை கிறிஸ்துவ அனுபவத்தில் தேவன் நமக்கு அனுமதித்து இருக்கக்கூடிய பாதை இதுதான். கடந்து செல்ல முடியாத பாதை, இருமருங்கே செங்குத்தான மலைகளை உள்ளடக்கிய பாதை, பாறைகள் அதிகமாக காணப்படக்கூடிய பாதை. எப்படி நான் கடந்து செல்வேன் என்று நம்மில் நாம் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாறைகள், தடை, சவால்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய பாதையில எரிகிற சூளை காணப்பட்டது. அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு தைரியமாக இருந்தார்களோ, எவ்வளவு தூரத்திற்கு வைராக்கியமாக இருந்தார்களோ, அந்த தைரியத்திற்கும் வைராக்கியத்திற்கும் இணையாக அந்த சூளையினுடைய அந்த அனல், சூளையினுடைய எரிகிற அந்த தீ 7 மடங்கு. எவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சோ அவ்வளவு தூரத்திற்கு சூளை அதிகமாக எரிந்தது. தானியேலின் பாதையில சிங்கக்கெபி எழுப்பி வெகு மாமிசம் தின் என்று சொன்ன மாத்திரத்திலே தின்பதற்காக எழுந்து நிற்கின்ற சிங்கங்கள் அடங்கிய கெபி. தாவீதின் பாதையில மாமிச மலை கோலியாத் சகல ஆயுதங்களோடு வெறியோடு அவனை தாக்குவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய கோலியாத். அவர்கள் பாதையில் அந்த தடைகள், சவால்கள் இருந்துச்சு. அவருடைய பாதையில் அந்த தடைகள், சவால்கள் இருந்தது என்பதற்காக தேவன் அவருடைய பாதையை மாற்றிக் கொடுக்கவில்லை. இந்த தேவனுடைய புருஷர்களும் என்ன செய்யல, தேவன் எங்களுடைய பாதையை மாற்றிக் கொடுப்பார் என்று அவர் மாற்றிக் கொடுப்பதற்காக காத்திருக்கவும் இல்லை.
இந்த வழியாக சென்றால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என தங்களுக்கு ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்துக் கொள்ளவும் இல்லை. இரண்டாவதாக, அவர்கள் சவால்களை கண்டு தயங்கவும் இல்லை. இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்க அமர்ந்து தியானித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எதற்கும் தயங்காமல் அந்த தடைகள் நீக்கப்பட, பாதை மாற்றிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த அனுபவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. எந்த வழியாக அவர்கள் கடந்து செல்வதற்கு தேவன் அனுமதித்தாரோ அந்த வழியாக செல்வதற்கு தங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, they put God not only in their heart but in their heart. தேவனை அவர்களுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, அவருடைய கஷ்டங்களிலும் அவர்கள் ஏந்திக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட கடினமான பாதையாக இருந்தாலும் அதுதான் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை என்று இருக்கும் என்றால் proceed, முன்னோக்கி செல். Don't waste your time waiting for your way to be approved by God. தேவன் இந்த வழியை எனக்கு அனுமதித்து தர வேண்டும் என்று நீ காத்திருக்காதே. When God has told you something to do, you do it at once. தடைகளின் ஊடே கடந்து சென்றால்தான் அதனுடைய அனுபவத்தை நீங்கள் பெற முடியும், அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த கடந்து செல்லக்கூடிய அவருடைய அனுபவத்தின் பாதையில எரிகிற சூளை இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த மூன்று வாலிபர்களும் இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கு அந்த எரிகிற சூரியனுடைய அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்களோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுக்கு அருகில் பார்த்தார்கள். எதை அவர்கள் கடினமான ஒரு அனுபவம் என்று நினைத்தார்களோ அந்த அனுபவத்தின் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்து செல்வதை அவர்கள் பார்த்தார்கள். அக்னியின் அனுபவ பாதை இல்லை என்றால் அந்த அந்யோன்யமான உறவு அவர்களுக்கு கிடைத்திருக்காது. ராஜா ஒரு ஸ்னிப் டெஸ்ட் வச்சான். அவர்களை தூக்கி போட்டவர்கள் எரிந்து சாம்பலானார்கள். இவர்கள் வெளியில் வந்த மாத்திரத்தில் தானே அந்த ராஜா என்ன செய்யறான், அவர்களை மோந்து பார்க்கிறான். ஸ்னிப் டெஸ்ட். ஏதாவது ஆயிருக்கா? அவருடைய முடி, அவருடைய ஆடை எதுவுமே என்ன செய்யல, எரிந்ததற்கான எந்த அறிகுறியையும் அது உடையதாக இருக்கவில்லை. தேவன் அனுமதித்திருந்த அந்த பாதை வழியாக அவர்கள் செல்லும் பொழுது அந்த தேவனை அவர்களோடு இருக்கும்படியாக அவர்கள் பார்த்தார்கள். தானியேல் ஒருவேளை அந்த சிங்க கெபின் வழியாக அவனுடைய பாதை இல்லாது இருக்கும் என்றால் ஒரு சிங்கத்தின் வாயை தேவனால் கட்ட முடியும் என்பதை அவன் அப்பொழுதுதான் பார்த்தான். roaring lion can be tied by God. தேவனால் கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயை கூட என்ன செய்ய முடியும், கட்ட முடியும் என்பதை அவன் எப்பொழுது பார்த்தான் என்றால் தேவன் அவனுக்கு அனுமதித்து கொடுத்திருந்த அந்த பாதை வழியாக அவன் செல்லும் பொழுது அதை பார்த்தான். Had he not gone through the trial, he would not have experienced the loving God and the protection what God gives to them. தாவீது தனக்கு முன்பதாக தன்னுடைய பாதையில் நிற்கக்கூடிய அந்த கோலியாத்தை பார்க்கின்றான். சகல விதமான யுத்த அணிகலன்களோடு நிற்கக்கூடியவனை அவன் பார்க்கின்றான். ஒருவேளை அவன் கோலியாத்தை சந்திக்காமல் அந்த வழியின் வழியாக அவன் செல்லாமல் இருந்திருந்தான் என்றால் அவ்வளவு பெரிய மாமிச மலையை இவ்வளோண்ட கல்லினால், இவ்வளோண்ட கூடா கல்லினால் நான் சாய்க்க முடியும் என்ற ஒரு நிலையை அறியாமல் போய் இருந்திருப்பான். 5 கல்லை கொண்டு போனா
அந்த 5 கல்ல எந்த கல்ல அவன் விழுவானே அவனுக்கு தெரியாது. ஆனால் கோலியாத் விழுவான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் 5 கல்லில் எந்த கல்லில் விழுவான் என்று தெரியாது. தேவன் அனுமதித்து கொடுத்த அந்த வழியின் வழியாக அவன் சென்ற பொழுது, தான் செல்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, அந்த கோலியாத் வந்து நின்ற போதிலும் அவன் தன்னுடைய கவனில் வைத்திருந்த அந்த 5 கூழாங்கல்களில் முதற்கல்லிலேயே அவன் விழுவான் என்ற அனுபவம் அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தை ஒருவேளை அவன் கோலியாத் நின்று கொண்டிருந்த அந்த பாதையின் வழியாக அவன் செல்லாமல் இருந்திருப்பான் என்றால் அவனுக்கு கிடைச்சிருக்காது. பாக்கியமான அனுபவங்கள் தடைகள் அனுபவங்களாக மாற்றி போடுவார் தேவன். எதையெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வதற்கு முடியாத நிலையில் நம்மை புறக்கணித்து தள்ளுகின்றதோ, அதன் வழியாக செல்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவ பலத்தோடு செல்லும் பொழுது அந்த சவால்கள், அந்த தடைகள் அனைத்தும் என்ன செய்ய மாற்றி போடுவார். Proceed with whatever is available and whichever the way is possible. தேவன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் நீ எந்த வழியில் செல்லலாம் என்று ஆயத்தமாக இருக்கின்றாயோ, எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ அந்த வழியில் நீ செல். எது உனக்கு முன்பதாக நிற்கின்றதோ, எதை உனக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கின்றாரோ அதன் வழியாக செல். Don't get yourself rested. நீ செல், but don't get yourself rested by idly sitting at one place. தேவன் என்னில் இறங்குவார், தேவன் ஒரு மாற்று பாதையை எனக்கு வகுத்துக் கொடுப்பார் என்று அவருடைய வார்த்தைகளுக்காக ஏற்கனவே சொன்ன காட்டிய அந்த பாதைகளில் செல்லாமல் நீ என்ன செய்யாத, உட்கார்ந்திருந்தாக்கா துருப்பிடித்து போவாய். முதல் தடை அவருடைய பாதை, அவர்கள் சென்று சேருவதற்காக தேவன் அவர்களுக்கு பாட்டிய பாதை இருமருங்கே வியாபித்து நிற்கக்கூடிய ஸ்டீப் ஹில், செங்குத்தாக வளர்ந்திருக்கக்கூடிய மலைகள். இரண்டாவது அவருடைய அனுபவத்தில் இரண்டாவது சவால், இரண்டாவது தடை ஸ்ட்ரெங்த், ஃபோர்ஸ். அவர்கள் மேற்கொள்ள வேண்டியவர்கள் 30,000 ரதங்களை கொண்டவர்கள், 6,000 குதிரைப்படைகளை கொண்டவர்கள், பெருந்திரளான மக்கள் கணக்கை கொண்டவர்கள். 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், முன்னோக்கியும் பின்னோக்கியும் இந்த படைகளை கொண்டு செல்வதற்கு திரளான ஜனக்கூட்டம், ஃபோர்ஸ். இங்கு யோனத்தானுக்கு என்ன ஒரு பலன் இருந்துச்சு? வாட் வாஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த்? 1+1. அவனோடு இருந்த ஒரு ஆயுததாரி. அந்த ஆயுததாரி கையில் என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாத ஆயுததாரியோடு இவன் சேர்ந்து இந்த 30,000 ரதங்களையும் 6,000 குதிரை வீரர்களும் திரளான அந்த ஜனத்தையும் அவன் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு 1,80,000 மீதியானியரை எதிர்கொள்ள கிதியோன் பெற்ற அவனுடைய பலன், அவனுடைய ஸ்ட்ரெங்த் என்னன்னா 300 பேர். அதை காட்டிலும் இது குறைவு. He had no physically armed force. சண்டையிடுவதற்கென்று, போரிடுவதற்கென்று சரியான ஒரு போர் படை அவனிடத்தில் இல்லை. But he knew the divine strategy of success. தேவன் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக பலத்தை அவன் உடையவனாகவும் அதை சார்ந்தவனாகவும் அவன் இருந்தான். டிவைன் ஸ்ட்ராட்டஜி என்ன?
அதே அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்றது? அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. There is no restraint to the Lord to save by few or many. தேவன் பாராட்டக்கூடிய வெற்றி எண்ணிக்கையில் இல்ல, சத்துவத்தில் இல்ல, யுக்தியில் இல்ல, அவருடைய வார்த்தையில் இருக்கின்றது. It does not matter to God whether we are few or more. However, we are insignificant. எவ்வளவு தூரத்திற்கு நாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அற்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்திற்கு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிக்கு இதுவெல்லாம் ஒரு பொருட்டல்ல. தாவீதை கொண்டு போனாங்க. சவுல் அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று இராணுவ உடைய போட்டான். அவனுக்கு அந்த இராணுவ உடை அவனுக்கு பொருந்தல. அவனுடைய கரங்களில் பட்டயங்களை கொடுத்தா அந்த பட்டயங்கள் அவனுடைய கையில் நிக்கல. போர் நுணுக்கத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவனை உட்கார வச்சு மணி கணக்கில் சொன்னா ஒண்ணுமே அங்க என்ன செய்யல, ஏறல. எதுவுமே அவனுக்கு பொருந்தவில்லை. அவரிடத்தில் இருந்த ஒன்றே ஒன்று, என்ன ஒன்று? தேவனுடைய நாமத்தில் அவனுக்கு இருந்த வைராக்கியம். அவருடைய நாமம் அந்நிய நாவில் தூஷிக்கப்படுகின்றதே என்ற வேகம். தன்னிடம் இருக்கக்கூடிய எதை கொண்டாகிலும் எதையாவது செய்து எப்படியாவது நான் என்ன செய்யணும், அவனை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம். அவனுடைய ஸ்ட்ரெங்த் என்ன? யோனத்தான் பிளஸ் 1 பிளஸ் 1. அவனோடு தானயத்திற்கு சென்ற ஒருவன், அவனோடு ஒருவன் சேர்ந்தால் மாத்திரம் போதும், நான் அந்த தானயத்திற்குள் செல்வேன் என்ற எண்ணம். தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தானயம் எவ்வளவு பெரியதாக வலிமை பொருந்தியதாக இருந்தாலும், எண்ணில் அடங்காக வீரர்களை கொண்டதாக அது இருந்தாலும், எவ்வளவு தூரம் தங்களை சுற்றிலும் அவர்கள் வியாபித்து இருந்தாலும் கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? அவர்கள் 30,000 ரதங்களில் வந்தாலும் சரி, 6,000 குதிரை வீரர்களோடு வந்தாலும் சரி, எண்ணில் அடங்காத தனத்திரளோடு வந்தாலும் சரி, அவர்களுடைய படை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னை வெற்றி கொள்ள முடியாது என்று ஒரு ரகசியத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். என்ன ரகசியம்? அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதம் இல்லாதவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு வியாபித்திருந்தாலும், பெருகி இருந்தாலும், பலன் கொண்டவர்களாக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் விருத்த சேதனம் உள்ள அவருடைய பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த தாற்பயத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். தேவனுக்காக நாம் எழுப்பினால் மேற்கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அவர்களை மேற்கொண்டே தீர்வோம் என்ற அந்த நம்பிக்கை உடையவனாக அவன் இருந்ததினால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, எழும்பினால் நமக்கு வெற்றி. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு, அவருடைய வாக்கை நம்முடைய கரங்களில் பற்றி கொண்டு, அவர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யறோம்? எழும்ப மறுக்கின்றோம். பயம். இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? நீ எழும்பினால் வெற்றி யாருக்கு? உனக்கு. As long as you don't raise, you will not experience the success. வெற்றியை நீ அனுபவிக்க முடியாது. எப்பொழுது என்றால் நீ எழும்பாதிருக்கும் வரைக்கும். சந்திக்கப்பட வேண்டிய தானியத்தை அவன் பார்க்கிறான். இந்த தானியம் என்றால் ஒரு சவால், அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய படை. இங்கு
இந்த யோனத்தான் தான் சந்திக்க வேண்டியதாக 2 காரியங்களை அவன் பார்க்கின்றான். ஒன்று, அவன் சந்திக்க வேண்டிய அந்த பெரும் படை அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்துச்சு. அவன் மற்றொரு தானியத்தை அவனுடைய இருதயத்தில் தாங்கிக் கொண்டவனாக இருந்தான். அந்த force was outside and there was another force inside. தானியம் அவனிலும் இருந்துச்சு, அவனுக்கு முன்பதாகவும் இருந்துச்சு. என்ன தானியம்? அவனுக்கு முன்பதாக இருந்த தானியம் கிறிஸ்து சொன்னார் இல்லையா, go ye therefore into the nooks and corners of the world. உலகத்தின் எல்லா திக்குகளுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? செல்லுங்கள். யாரையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கூட்டி வர வேண்டும், அழைத்து வர வேண்டும் என்று நீங்கள் கட்டளை பெறுகின்றீர்களோ அவர்களை பெறுவதற்காக இந்த உலகத்தின் எல்லா திக்குகளுக்கும் நீங்க போங்க. தானியத்தை காட்டுறாரு. அந்த தானியம் இந்த உலகம் முழுவதும் கடைசி கால திருச்சபையாக உங்களுக்கு எனக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கக்கூடிய தானியம் நாம் சென்று சந்திக்க வேண்டிய இந்த உலகம், தேவனுடைய திருப்பாதத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கு தானியத்தை காட்டுறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பெரும் திரளான கூட்டம். இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி, 36 பிரிக்கப்பட்ட பகுதிகள், 1618 மொழி பேசக்கூடிய மக்கள், 4694 ஜாதிகள். The second highly populated country, India. 1 கோடியே 100 கோடியே 40 ஜனத்தொகை எவ்வளோ? 140 கோடி. 140 கோடி. ஒரு 7 பேர் இறந்தா 18 பேர் பிறந்துடுறாங்க. அந்த டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் 3 மடங்கு இருக்கு. ஒருத்தர் இறந்தா 3 பேர் என்ன செஞ்சிடறான்? பருதுன்றான். அர்பன் பாப்புலேஷன், நகரத்தில் வாழக்கூடியவர்கள் 34.5%. வளர்ச்சி எப்படி இருக்கு? கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்துக்கள் 80% பேர் இருக்காங்க. முஸ்லிம்கள் 13% இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 2.3 என்பது பல வருடங்களாக அப்படியே இருக்கு. சீக்கியர்கள் 1.9, மற்றவர்கள் 4%. இந்தியாவில் அதிகமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மதம் என்னவென்றால் முஸ்லிம்ஸ். அவங்க எந்த ரேட்டில் அதிகப்படுகிறார்கள் என்றால் 29.5% அவங்க என்ன செய்கிறாங்க? வளர்ச்சியில் தங்களை முன்னெடுத்து வைக்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்தியாவில் உள்ள 6 லட்சம் கிராமங்களில் 5 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்கள். தமிழகத்தில் 209 தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள், 24 மொழிகள் பேசக்கூடியவர்கள் இங்கு இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, மொழிகள் பேசக்கூடிய 222 மொழிகள் பேசக்கூடிய 81 பிரிவுக்கு வேதத்தில் ஒரு சின்ன பேப்பர் கூட இல்லை. தானியம் தேவனுடைய திருப்பாதத்தில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய தானியம் அவ்வளவு பெருசு. எப்படி செய்ய போறோம்? What a great volume of work. நாம் சந்திக்க வேண்டிய தானியம் எவ்வளவு பெரியது தெரியுமா? Have you understood the volume of work that we are entrusted with? And the urgency of the mission. எவ்வளவு தூரத்திற்கு நாம் வேகமாக சென்றோம் என்றால், எவ்வளவு தூரத்திற்கு பார்க்க வேண்டியவர்களை பார்த்தோம் என்றால், அவ்வளவு தூரத்திற்கு அவர் சீக்கிரமாக வருவார்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, தானியத்தை நாம் எதிர்கொண்டு சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தானியம் இதுதான். இந்த உலகத்தில் உள்ள தேவனை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை. நம்மில் இருக்கக்கூடிய தானியம் என்ன? நமக்குள்ளே ஒரு தானியம் இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் தானியம் நாம் மேற்கொள்ள வேண்டியவைகள் ஸ்பிரிச்சுவல் எனிமீஸ். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொன்னது? நமக்கு யாரோடு போராட்டம் என்றால் நம்முடைய மாமிசத்தோடு போராட்டம், நம்முடைய இரத்தத்தோடு போராட்டம், துரைத்தனங்களோடு போராட்டம், அதிகாரங்களோடு போராட்டம், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு போராட்டம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். The problem within us. இவர்களோடு நாம் போராட our own sinful propensities. நாம் போராட வேண்டியது இந்த நம்மில் இருக்கக்கூடிய தீய சுவாபம், அதோடு நாம் எதிர்த்து போராட வேண்டும். evil passions, pride, ambition, spirit of revenge, பெருமை, எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுதல், ஒருவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அவனை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒரு நிலை. ஈவில் கஸ்டம்ஸ், நம்மில் இருக்கக்கூடிய நம்மிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாத ஐதீக பழக்கங்கள், கஸ்டம்ஸ், பிளஷர் ஃபார் வேர்ல்ட், சூப்பர்ஸ்டிஷன்ஸ். இந்த சூப்பர்ஸ்டிஷன்ல இருந்து நம்மால் இன்னும் வெளியே வர முடியவில்லை. எந்த மதத்திலிருந்து நாம் வந்தோமோ, எந்த இனத்திலிருந்து வந்தோமோ, அந்த குணம் நமக்கு மாறவில்லை. அதை எதிர்த்து போராட வேண்டும். ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், தவறான கோட்பாடுகள் எதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்துக்கு வருதோ அதற்கு எதிர்த்து நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பவுலார் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ போராடணும்னாக்கா நீ சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ளணும். இல்லாட்டி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சர்வாயுதம் இருக்கும்? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சிப்பு என்னும் தலைசீரா, தேவனுடைய வசனமாகிய அவரது பட்டயம். இது உன் கையில இருந்தால் ஒழிய நீ உன்னில் இருக்கக்கூடிய, நீ எதிர்கொண்டு இருக்க வேண்டிய அந்த தானியத்தை நீ வெற்றி பெற முடியாது. மூன்றாவது, கடைசியாக இந்த யோனத்தானுக்கும் அந்த ஆயுததாரிக்கும் எதிரே நின்ற மூன்றாவது தடை, the third challenge was their strategy. அவருடைய யுத்த நுணுக்கங்கள். 30,000 ரதம், 6,000 குதிரை வீரர்கள், வெகு திரளான ஜனங்கள் இவர்களை சந்திப்பதற்கு இவர்களுடைய பல 1+1. இந்த பெலிஸ்தீர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்த சரித்திரத்தை நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன். இந்த பெலிஸ்தீர்கள் என்ன செஞ்சாங்களா? இந்த சவுல் அவர்களிடத்தில் போரிட்டு அவர்களை மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த இரும்பு கொள்ளர்கள் இருப்பாங்க இல்லையா, கத்தி, வாள், கேடயங்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் என்ன செஞ்சாலும் நாட்டை விட்டு விரட்டிட்டாங்களாம். அவர்கள் அதை செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? தூக்கி தூர போட்டாங்களாம். ஆயுதம் இல்லை. ஆயுதம் தான் இல்லைன்னா இந்த யோனத்தானோடு சேர்ந்து போரிடுவதற்கு ஆட்களும் இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுடைய நோக்கம் மாத்திரம் இருந்துச்சு. என்ன அவர்களது நோக்கம்? எழுந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுந்தார்கள். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பின்பற்றினார்கள் என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லுகின்றது? 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? he used the method, the strategy he knew. யோனத்தான் என்ன செஞ்சானா, அவன் எந்த ஒரு மெத்தடை உபயோகிச்சான் என்றால் அவனுக்கு தெரிந்த,
அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த யுக்தியை அவன் கையாண்டான். என்ன யுக்தி? இந்த ஸ்டீப்பா இருக்கக்கூடிய மலைக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னாக்கா அவன் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய காலினால் நடந்து போக முடியாது, தன்னுடைய முட்டியினால் நடந்து போக முடியாது. ஆகவே அவன் என்ன செஞ்சான்? அந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? அவன் தவிழ்ந்து சென்றான். He was crawling. தேவன் நாம் தெரிந்து கொள்ள ஆசிப்பது என்னவென்றால், if you cannot fly, run. If you cannot run, walk. If you cannot walk, crawl. உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு. ஓட முடியவில்லை என்றால் நீ என்ன செய்ய? நட. நடக்க முடியவில்லை என்றால் நீ என்ன செய்யாத? அப்படியே உட்கார்ந்துடாத, நீ தவழ்ந்தாவது செல். உனக்கு தெரிந்ததை வைத்து, உன்னிடத்தில் இருப்பதை வைத்து நீ இலக்கை நோக்கி செல். Keep moving towards the goal, but don't idly sit at home. Don't idly sit. If you sit, you will be rested. ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று நீ அமர்ந்திருப்பாய் என்றால் என்ன செய்வ? நீ துரு பிடிச்சு போயிடுவ. நீ துருச்சு பிடிச்சு போயிட்டேனாக்கா அதுக்கப்புறம் உன்னால் என்ன செய்ய முடியாது? எழும்பி நடக்க முடியாது. தானயம் மிகவும் வலிமையானது. தாவீது 5 கூழாங்கல்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தினால் நான் செல்லுகின்றேன் என்றான். தாவீது என்ன சொன்னா? அவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த பெலிஸ்தியன், அந்த கோலியாத்திற்கு முன்னதாக அவன் செல்லும் பொழுது என்ன செஞ்சான்? அவனுடைய யுத்த அணிகலன்களை பார்க்கல, யுத்த யுக்தியை பார்க்கல, எதுவுமே அவன் பார்க்கல. அவன் என்ன செஞ்சான்? அந்த கோலியத்தை அவன் சந்திக்க முடியாது. அவன் 5 கூழாங்கற்களை அவன் கொண்டு சென்றான். அந்த கூழாங்கற்களை கர்த்தருடைய நாமத்தினால், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகின்றதே என்ற ஆதங்கத்தினால் அவன் செய்றான். அந்த கூழாங்கலை தான் அவன் எடுத்துட்டு போறான். 1,85,000 பேரை ஒரு இரவில் அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது அந்த கிதியோனுக்கு தேவன் கொடுத்த அந்த வெப்பன்ஸ், பானை, தீவெட்டி, எக்காலம், பானையையும் தீவெட்டியையும் எக்காலத்தையும் வைத்துக்கிட்டு அவன் 1,85,000 பேரை சந்திப்பதற்காக, அந்த சவாலை சந்திப்பதற்காக அவன் போறான். அவனுடைய நாவில் என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய பட்டயம், என்னுடைய பட்டயம். யோனத்தான் பெலிஸ்திய படைகளுக்கு முன்னதாக தவழ்ந்து சென்றான். குழந்தை மாதிரி தவழ்ந்து என்ன செய்றான்? போறான். அவர்கள் தெரிந்து கொண்ட ஸ்ட்ராட்டஜி, வெப்பன்ஸ் போருக்கு பொருந்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன ஒன்று பேசிக்கிட்டே இருந்துச்சு? God will intervene. தேவன் இடைப்படுவார். அவர்கள் அபரீதமான வெற்றியை பெற்றார்கள். காரணம், எதையாவது தேவனுக்காக சாதிக்க வேண்டும் என்று எழும்பிய காரணத்திற்காக. யோனாத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் எழுந்து வெற்றி பெற்றார்கள். எதற்காக என்றால் அவர்கள் எழுந்தார்கள், எதையாவது கடவுளுக்காக நான் சாதிக்கணும், தேவனுடைய இடைப்படுதல் அவனில் இருக்கும் என்று அவர்கள் விசுவாசத்தோடு சென்றார்கள். நியாயாதிபதியின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் இந்த ஷாம்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தால், அந்த ஷாம்கருடைய அனுபவம் என்னவென்றால், அவன் இந்த ஒரு 600 பேரை என்ன செஞ்சான? வெற்றி கொண்டான். எப்படி வெற்றி கொண்டான் என்றால், ஒரு குச்சியில், தார்கோல்னு அந்த மாடுகளை அடிப்பது வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தார்கோலை வச்சுக்கிட்டு 600 பேர் என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் வீழ்த்தினான். கிதியோன் தன்னுடைய எதிரியான மீதியானிகளுடைய பாளையத்தில் அவர்களே ஒருவருக்கு ஒருவர் வெற்றி கொள்ளும்படியாக வெற்றி அவனிடத்தில் வந்துச்சு. யோனத்தான் பூமி எரிச்சு உண்டாதனால அந்த பெலிஸ்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் வெற்றி கொண்டு மாய்ந்து போனார்கள். கிதியோன் அவனுடைய அனுபவத்தில்
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு மீடியானைட்ஸ் வெர்சஸ் மீடியானைட்ஸ். மீதியானியர்களை அவங்க என்ன செஞ்சாங்க? 2 பேரும் சண்டையிட்டு மரித்தார்கள். இவனுடைய அனுபவத்தில் இந்த பெலிஸ்தியர்களை அடித்து கொண்டு போட்டார்கள். இதில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் கடைசியாக பார்த்தோம்னாக்கா, இந்த யோனத்தானும் அந்த ஆயுததாரியும் தவழ்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த முழு படையையும் யுத்தத்தையும் கடவுள் என்ன செஞ்சார்? இவனுங்க எப்படி தாழ்ந்து அவன் போய்கின்றாரோ அந்த லெவலுக்கு அந்த முழு வாரையும் இறக்கிட்டார், போரையும் இறக்கிட்டார். இவனுடைய தகுதிக்கு தந்தது போது என்ன தன்னிடத்தில் இருந்ததோ அதை வைத்து நான் தேவனுக்காக ஏதாவது சாதிப்பேன் சொல்லும் போது அந்த லெவலுக்கு அந்த போரையே இறக்கிட்டார். அவர்கள் என்ன செஞ்சார்களோ they melted away. ஒருவர் என்ன செஞ்சாங்க? சந்தித்து ஒருவரை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? கலைந்து கசிந்து அவர்கள் செல்லும் பொழுது இவன் படுத்துக்கொண்டே என்ன செஞ்சானா? வெட்டினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கக்கூடியதை, நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை தேவன் காட்டக்கூடிய பாதையில் அது எவ்வளவு பெரிய அந்த பாதை எவ்வளவு தூரத்திற்கு பழுதடைந்த, எவ்வளவு தூரத்திற்கு சவால்களை நிறைந்த பாதைகளாக இருந்த போதிலும், நம்மில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொற்பமாக இருந்த போதிலும், போருக்கு எந்த நிலையிலும் ஏற்புடையதாக இல்லாத இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நாம் அந்த போரை நெருங்கிய போதிலும் வெற்றியை தேவன் அங்கு வைச்சிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லும் நிலையில் நாம் செல்வதை அவர் கவனிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய தானையும் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த உலகம் இது போன்ற பெரும் சக்திகளை, பெரிய ஜனத்திரளை, படிப்பாளிகளை, செல்வந்தர்களை, அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை, இன்னும் நம்மால் எட்டிக்கூட பார்க்க முடியாத நிலையில் தங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்களை நாம் சந்திக்க வேண்டும். எப்படி? தேவன் நம்மிடத்தில் எந்த பாதையை அனுபவிச்சிருக்கிறாரோ அந்த பாதையின் வழியாக செல்வோம். நம்முடைய ஆட்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் 1+1 இருந்தாலும் கவலை வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய யுத்தத்தை செய்ய போகிறவர் யாரு? தேவன். நம்முடைய யுக்தி அந்த போர் ஃபீல்டில், வார் ஃபீல்டில் தவழ்ந்து தான் செல்ல முடியும். அவ்வளோதான் எனக்கு பலனால நீ தவழ்ந்து செல். நான் என்ன செய்கிறேன்? அந்த போர் முறையையே உனக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். இன்றைக்கு உலகத்தை நாம் மகா திரட்சியோடு பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அப்படியே தான் இருக்கணும். இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? எழும்புங்கள், கெட் அப், ரைஸ், ப்ரொசீட், கான்கர். எழுப்பி சென்று மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை அனுப்புகிறவர் யாரு? நானே. வெற்றி யாருடையது? என்னுடையது. கோ, கான்கர். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.